ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கேஸ் மானியம் வரவில்லையா? கவலையே வேணாம். நீங்கள் இகேஒய்சி வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு மாதம், அதாவது நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணிங்கனாக்கா ரீஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 300 400 வரைக்கும் சப்சிடி மத்திய அரசாங்கம் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கிறாங்க. அதுக்கு இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட மானியம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இது பார்த்தீங்கன்னாக்கா இகேஒய்சி அப்டேட். இது இகேஒய்சி அப்டேட் எப்படி பண்ணலாம்? இது செய்தால் போதும் 300 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அது எப்படி பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு. இந்த வெப்பேஜ் லிங்க்குக்கு வந்த உடனே அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இண்டியன் கேஸ்ன்னு சொல்லிட்டு சிலிண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சிலிண்டரில் நீங்கள் எந்த சிலிண்டரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிலிண்டரை கிளிக் பண்ணாலே போதும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். நான் ஹெச்பி கேஸுன்றதுனால ஹெச்பி கேஸ் லிங்க்கை கிளிக் பண்ணுறேன், அந்த சிலிண்டரை கிளிக் பண்ணுறேன். எல்பிஜி சர்வீஸ் ஹெச்பின்னு பார்த்து பாருங்க, ஹெச்பி கேஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு சர்வீஸுக்குள்ளே வந்துடும். இது பார்த்தீங்கன்னாக்கா இகேஒய்சி வெரிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி லாகின் பேஜ் வச்சுருந்தீங்கனாக்கா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ யூசர்னு ஒரு ஐடி இருக்கும், அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் நியூ யூசர்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நியூ யூசருக்கான ஓப்பனிங் பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணால் நார்மல் சர்ச் அண்டு குயிக் சர்ச்னு சொல்லிட்டு இருக்குது. நார்மல் சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, டிஸ்ட்ரிபியூட்டர் நேமு, கன்சியூமர் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. அது மூலமாக சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை, குயிக் சர்ச்சில் நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம். உங்களோட 17 டிஜிட் எல்பிஜி கேஸோட ஐடி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஹெச்பின்றதுனால 2ல் ஸ்டார்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி உங்கள் ஹெச்பி கேஸுக்கான ஐடி இருந்துன்னா நீங்களே செக் பண்ணிவிட்டு டைப் பண்ணி பாருங்கள். ஒரு 17 டிஜிட் உள்ள நம்பர் இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்கள் எல்பிஜி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் மூலமாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா கோடு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேப்சா கோடை அழகாக டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும். உங்கள் மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு அதுக்கான ஓடிபி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொபைல் நம்பரில் ரிசீவ் ஆகிருக்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை அதில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி டைப் பண்ண பாருங்கள். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், ரெட் கலர் பட்டனை. அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும். வெயிட் பண்ணுங்கள். நான் ஓடிபி டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுத்தோன்னே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஃபீல்டு மார்க் வித் மேண்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் கம்பல்சரி ஃபில் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி கேட்குது. ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 8 to 12 கேரக்டர் உள்ள பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணணும். நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். நம்பர்ஸு ஆர் கேரக்டர் எது வேணாலும் டைப் பண்ணலாம். 8 கேரக்டர் to 12 கேரக்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தோன்னா உங்களோட அப்ளிகேஷனை அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரியேட்டட், ஆக்டிவேஷன் லிங்க்கு சென்ட் டு த இமெயில் அட்ரஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு ஆக்டிவேஷன் லிங்க்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மொபைலே பண்ணுறதுனால மொபைலில் செக் பண்ணிக்கிறேன். ஹெச்பி கேஸ் கன்சியூமர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆக்டிவேஷனுக்கான இமெயில் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு வெரிஃபிகேஷனுக்காக. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட அக்கௌண்ட்டு ஆக்டிவேஷன் ஆகிடும். எனக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லாகின் பண்ண வேண்டியது தான். கிளிக் ஹியர் டு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட லாகின் பேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா இமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணலாம். நீங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துங்க. அதுக்கடுத்து கேப்சா கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். கேப்சா கோடு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரியே டிஸ்பிளேயில் என்ன இருக்குதோ அந்த கேப்சா கோடை அப்படியே டைப் பண்ணிங்க. லாகின் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு லாகின் லாகின் ஒன்று ஆப்ஷன் ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்கள். லாகின் கொடுத்தோன்னே உங்களோட பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பாஸ்வேர்டு தான் 8 to 12 கேரக்டர் உள்ள பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணிங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். நான் லாகின் கொடுத்துட்டேன்னா என்னோடய இமெயில் அட்ரெஸ்ஸு, லாகின் ஐடி, கன்சியூமர் நம்பர் எல்லாமே கிளியராக வந்துடும். என்னோடய பர்சனல் டீட்டெயில் எல்லாமே வந்துச்சு பாருங்கள். கன்சியூமர் டீட்டெயிலு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் நம்பரு, இமெயில் ஐடி,
ஆதார் நம்பருக்கான லாஸ்ட் டிஜிட்டு, ஆதார் லிங்க்கான எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான நம்பரு அண்ட் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கான லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோன்னா ட்ராக் யுவர் ரீஃபில் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து எனக்கு சப்சிடி வந்திருக்கா இல்லைன்றது செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம இகேஒய்சி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் ரீஃபில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த டேட்டில் நான் கேஸ் சிலிண்டர் ரீஃபில் புக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் டேட்டு, ஆர்டர் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிலிண்டர் வந்து எத்தனை கேஸ் சிலிண்டர் புக் பண்ணியிருக்கேன், எந்த டேட்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க, கேஷ் மெமோ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ பில் பேமெண்ட்டு, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லாஸ்ட் மந்த்து அக்டோபர் மாதம் எடுத்திருக்கேன், 937 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு செப்டம்பரில் வந்திருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பில் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் சிலிண்டர் ரேட் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டில் டெலிவர் பண்ணாங்க அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு சப்சிடி பார்த்தீங்கன்னாக்கா ₹200லேருந்து ₹100, ₹200, ₹400, ₹300 கூட வந்திருக்கு. இந்த சப்சிடி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னாக்கா 0ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து நான் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இகேஒய்சி வெரிஃபை பண்ணல. எனக்கு எந்த பேங்க்கில் வந்திருக்கு, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட்டு 4 டிஜிட் வந்திருக்கும். ரீஃபில் சப்சிடி வந்து இந்தியன் பேங்க்கில் எனக்கு லாஸ்ட்டு 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 0லாம் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதால எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இகேஒய்சி வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சப்சிடி வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இகேஒய்சி நம்ம வெரிஃபை பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. இகேஒய்சி வெரிஃபை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்சிடி வெறும் ₹42 சார், எனக்கு ₹300 வந்ததே இல்லை சார்ன்றவங்க இந்த சப்சிடி ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா இகேஒய்சி வெரிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களுக்காக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் பேக் போயிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இகேஒய்சி இருக்குது பாருங்கள். இகேஒய்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலர் பட்டனில் ஆதார் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து இகேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஐ ஹாவ் மை கண்டென்ட் ஹெச்பிசி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி டிக் மார்க்கு போட்டுட்டு அது ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் டைப் பண்ணி முடிச்சு கேப்சர் நம்பர் டைப் பண்ணிங்கனாக்கா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வந்தோடனே கேப்சர் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி போட்டோடனே சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா உங்களோட இகேஒய்சி உங்கள் மொபைல்லே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். மொபைல்லே அப்டேட் ஆகிடுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இகேஒய்சி வெரிஃபை பண்ணதுக்கான ஆப்ஷனு. இந்த இகேஒய்சி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் சப்சிடி பெற பாருங்கள். இதுதான் ஃபுல் ப்ரொசீஜர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.